இலங்கையில வாகன இறக்குமதி நீண்ட காலத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷங்களுக்கு மேல் வாகனம் எதுவுமே மக்களுடைய தனிப்பட்ட பாவனைக்காக இறக்குமதி செய்யப்படாமல் இருந்த நிலையில, இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில, இன்றைய நாள்ல இருந்து வாகன இறக்குமதி, அதாவது ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதிக்கான அனுமதியை வழங்குறதுக்கான வர்த்தமானி நேற்று இரவு வெளியிடப்பட்டிருந்தது. என்னதான் வர்த்தமானி வெளியிடப்பட்டாலும் இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதியை நீக்கியிருந்தாலும் கட்டுப்பாடுகள், கடுமையான கட்டுப்பாடுகள் தான் சொல்லலாம். கட்டுப்பாடுகள்ன்றதை விட கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் வாகன இறக்குமதின்னு சொல்லி நாங்க சொன்னாலும் வாகன இறக்குமதியிலேயும் மிகப்பெரிய கட்டுப்பாடு. குறிப்பா 4 வாகனங்களை இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதி தான் இந்த வர்த்தமானியில சொல்லியிருக்காங்க. இந்த வர்த்தமானியில சொல்றது மட்டும் இல்லாம 4 வாகனங்களுக்கான அனுமதி தான் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. வருகிற நாட்கள்ல இன்னும் இது அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன வாகனங்களுக்கான அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா 10 முதல் 16 சீட்கள் கொண்ட பயணிகள் வேன்கள், 15 முதல் 20 சீட்கள் கொண்ட பேருந்துகள், டபுள் கேப் ரக வாகனங்கள். இந்த வாகனம் 4 வகையான வாகனங்கள் தான் இறக்குமதி செய்யப்படலாம் சொல்லப்பட்டிருக்கு. கார் அல்லது நாங்க பாவிக்கிற வாகனம், வீடுகளில் பாவிக்கிற வாகனங்கள், இதை தாண்டிய வாகனங்கள் அதுக்கான அனுமதி இன்னும் வழங்கப்படல. சில நேரங்களில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து சொன்னாங்க தானே, அந்த நாட்கள்ல இருந்து இது வழங்கப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, கட்டம் கட்டமா இது வரும்னு சொல்றாங்க. இந்த வருஷத்துல மட்டுமே 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்ற வகையிலான, அதாவது இந்த தொகைக்குள்ளதான் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும். இதுல நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவருக்கு ஒரு வாகனம் தான். இப்ப நான் என் பேர்ல ஒரு வாகனம் வாங்குறேன் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகோ, அல்ல இந்த வாகன இறக்குமதியினுடைய கட்டுப்பாடுகளுக்கு இணங்க என்னுடைய பேர்ல ஒரு வாகனத்தை நான் மோட்டார் திணைக்களத்துல பதிவு செய்யறேன்டா, அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த வாகனம் மட்டும்தான் நம்மளுடைய பேர்ல பதிவு செய்யலாம். அடுத்த வருஷம் தான் அதுக்கான அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒருவருக்கு ஒரு வாகனம் மட்டும்தான் ஒரு வருஷத்துல இந்த இறக்குமதி காலகட்டத்துக்குள்ள பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இது காரா இருந்தாலும் சரிதான், வேனா இருந்தாலும் சரிதான், மோட்டார் பைக்கா இருந்தாலும் சரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோட்டார் பைக்கை பத்தி தான் சொல்ல, ஒரு வாகனம் தான் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இது கார், வேன், மோட்டார் பைக்கில் எதுவும் இருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய கடுமையான கட்டுப்பாடா இருக்கு, இந்த வர்த்தமானியில சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்யறாங்க, இப்ப நீங்களோ அல்லது வாகன இறக்குமதியாளர்களோ யாராவது இந்த வாகனத்தை இறக்குமதி செஞ்சீங்களா இருந்தா 90 நாட்களுக்குள்ள, நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் கடந்த 2 கிழமைக்கு முதல்ல, 90 நாட்களுக்குள்ள அது மோட்டார் திணைக்களத்துல பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது நம்பர் பிளேட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்ல, இந்த சட்ட விதிமுறைகளை மீறும் பட்சத்துல யார் அந்த வாகனத்தை இறக்குமதி செஞ்சாங்களோ, தனிப்பட்ட நபரோ அல்லது வாகன இறக்குமதியாளரோ இறக்குமதி செஞ்ச வாகனத்தை அவருடைய செலவில் அதை ஏற்றுமதி செய்யணும் அந்த இடத்துக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடா இருக்க போது. எனவே எந்த இடத்துலையும் வாகனங்களை வாங்கி ஒரு ஷோரூம்ல வைக்கலாம். 3 மாத காலத்துக்குள்ள தான், அந்த 3 மாத காலத்துக்குள்ள அது பதிவு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட வேண்டும், அல்லது விற்பனை செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். இதுல ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கட்டுப்பாடுகளுக்கு மிக முக்கியமான 2 கட்டுப்பாடுகள் எனக்கு தெரிஞ்சது கடுமையான கட்டுப்பாடுகள் தான். இந்த ஒரு கட்டுப்பாடு இந்த வாகன இறக்குமதியில இருக்க போகுது. மறந்துடாதீங்க, 4 வகையான வாகனங்கள் மாத்திரம்தான் இப்போதைக்கு இறக்குமதி செய்யலாம். அடுத்தடுத்து எது வரும்னு சொல்லி தெரியல, எப்பப்ப அதுக்கான அனுமதி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமான அனுமதிகள் இதுக்கு வழங்கப்படும் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுல அறிஞ்ச தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா காரை இறக்குறதுக்கான அனுமதி பிப்ரவரி மாதத்துல கொடுக்க போறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சரி, 2வது விஷயம், மிக முக்கியமான விஷயம், பரபரப்பா பேசப்படுகின்ற விஷயம். நேற்றிரவுல இருந்து இந்த வீடியோக்கெல்லாம் அதிகமா நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகமான அரசியல் வாதிகள், கடந்த கால அரசியல் தலைவர்கள் அதிகமா விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. பரவலா அவங்க போகும்போது ஊடகவியலாளர்கள் அவங்கள சந்திச்சு கேட்கும்போது, என்ன அதிகமா எல்லாருமே மஹிந்த மாத்தையா வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களை வர சொல்லியிருக்காரு. சில விஷயங்களை பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்கள் அவருக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, அவர் வீடு சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நாங்க அவரோட பேச போறோம். அது மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தமான விஷயங்களும் பேச போறோம். ஒரு நாள் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா இந்த 2 இந்த வாரங்கள்ல பல அரசியல்வாதிகளை அவங்களே கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க பேசுறதுக்கு. எனவே அது
தொடர்பான சந்திப்புகள் இப்பொழுது தொடர்ச்சியாக அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்துல விஜயநகர மாவட்டத்தில் இல்லத்துல வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த ஒரு முக்கியமான சந்திப்புன்றது அவருடைய கடந்த கால அரசியல் வரப்போற தேர்தல்கள், அடுத்து வரப்போற உள்ளூராட்சி தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்கள் இதெல்லாமே உள்ளடக்கியதான ஒரு சந்திப்பா இருக்க போது இதுல நிறைய முட்டுக்கட்சி மட்டுமில்ல சிலிண்டர் சின்னத்துல இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே போறாங்க. நிறைய பேர் கடந்த கால அரசியல்வாதிகள் இதுல போறாங்க. இப்ப ஆளுங்கட்சியிலோ அல்லது எதிர்கட்சியில இல்லாத பல அரசியல்வாதிகள் அவருடைய இல்லம் நோக்கி இப்பொழுது பயணிக்கிறாங்க. எனவே இதுல பல தரப்பட்ட சந்திப்புகள் நடந்திருக்கிறது, பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பற்றியும் பேசப்படுவதாக சொல்லப்படுது. වැඩි පිරිසක් හිටියා ආරාධනා කරලා තිබුණේ ටික දිනකට ඉතුරු කට්ටියට තව දවස් දෙකකින් එතුමා ආරාධනා කරලා තියෙනවා. ඒ වගේම මම මේ බැලුවා ලක්ෂ 46ක් දීලා මාසයකට මේකේ කුලියට කවුරුත් ඉඳීද කියලා. මේක 탁සේරු කරුවේ කවුද දන්නේ නැහැ. අර අපේ ගොඩාක් දෙනෙක්ගේ ගෙවල් පිච්චුවා. අන්නේ පුච්චුපේවත් 탁සේරු කරන්න ඒ 탁සේරු அதோட உள்ளூராட்சி அல்லது வருகின்ற மாகாண சபை தேர்தல்களை போட்டி போடுறதுக்கும் முகம் கொடுக்கறதுக்கும் ஒரு அலுவலகம் கூட இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுன அலுவலகம். இந்த அலுவலகத்தை இன்று நாமல் ராஜபக்ஷ திறந்து வச்சதாக செய்திகளில் பார்க்க கிடைச்சது. எனவே இந்த மாதிரி பரபரப்பா இந்த அரசியல் களம் கொஞ்சம் மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயங்கள், இன்னும் 2-3 விஷயங்கள் இதுல 2-3 நாட்களா சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஒன்று, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொது நிகழ்வுல, 2-3 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொது நிகழ்வுல பங்கு கொண்டிருக்காரு. அவரை வந்து வெளியில இப்ப பாக்குறது குறைவு. அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு 2 கிழமைக்கு முதல்ல விசாரணைக்கு வரும்போது கூட அவர் வாகனத்துல கண்ணாடியை கூட அவர் திறந்து பார்க்கல. எல்லாருமே வெளியில இருந்து நடந்து உள்ள போவாங்க. அவருடைய வாகனம் நேராவே அங்கே போனது. அவரை வந்து வெளியில பார்க்க முடியாம போனது. உதவியாளரிடம் அவர் ஒரு வார்த்தை கூட பேசல, அவர் பார்க்கவே இல்லை. ஆனா 76வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்வுல பல அரசியல்வாதிகள் அழைக்கப்பட்டிருந்தாங்க, ஊடகவாளர்கள் அரசியல்வாதிகள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதே அந்த தருணத்துல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களும் அங்கு சென்றிருந்தாங்க. இதுல ஒரு மிக முக்கியமா கவனிக்கப்பட்ட விஷயம், ஊடகங்கள் அதிகமா பார்க்கப்பட்ட விஷயங்கள், இப்ப ஆட்சியில இருக்கிற அமைச்சர்கள், பிரதமர் அமர்ந்திருந்த அதே மேசையில தான் அவரும் அமர்ந்திருந்தாங்க. அந்த மேசையினுடைய அந்த இடங்கள்ல, கதிரைகள்ல தான் அவங்க அமர்ந்திருந்தாங்க. அதுக்குள்ள பேசப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அந்த காட்சிகளும் புகைப்படங்களும் அதிகமா சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட, செய்தித்தளங்களில் பார்க்கப்பட்ட விஷயமாக மாறி இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் வெளியில கண்ட ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்றது, இப்ப நடக்கிற அரசியல் விஷயங்களோட, இப்பொழுது மஹிந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய வீட்டில் நடக்கிற கூட்டங்களோட பார்க்கும்போது அவரும் கொஞ்சம் வெளியில இந்த அரசியல் விஷயங்கள்ல வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் இப்பொழுது பரவலா பேசப்படுது. அதோட இன்னும் ஒரு வீடியோ காட்சி, இது ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல அதிகமா பகிரப்பட்ட ஒரு வீடியோ. இது என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க மக்கள் அவரை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் அங்க சந்திச்சும் போது அவர்கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சார், பொல்ன தேங்காய் இல்லை சார், ஹால் கூட இல்லை, அரிசி கூட இல்லை, நீங்க எங்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரியவர், நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பதில் அடிச்சிருக்காரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. எனவே அரசியல் களம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் செய்திகள்ல பார்க்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல நான் நேற்று சொன்ன ஒரு விஷயம், ஹாபர், அதாவது துறைமுகத்துல தேங்கி இருக்கின்ற கண்டெய்னர்களை விடுவிக்கிற தொடர்பான துரிதமான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனாலும் இன்றைய நாள்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க செய்திகள்ல, சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட அழகு சாதன பொருட்கள், மஞ்சள்கள் அந்த கண்டெய்னர்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது, பெருந்தொகையானவை. எனவே இதெல்லாம் சோதனையிட்டு தான் இதை வெளியில அனுப்பணும், அதுக்காக தான் இவ்வளவு தாமதம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் அந்த செய்தி வெளியில வந்திருக்கலாம் இன்றைக்கு. எனவே என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தாமதம் இந்த கண்டெய்னர்களை விடுவிக்கிறதுல இருக்கு அப்படின்றத மட்டும் மறுக்கிறாரு. எனவே வருகின்ற நாட்கள்ல இது துரிதப்படுத்தப்பட்டு வெளியில விடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உள்நாட்டு விமான சேவைகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஒரு பக்கம் அரசியல் கருத்து மோதல்கள், அரசியல் சர்ச்சைகள், அரசியல் தொடர்பான
பல கருத்து வேறுபாடுகள் நடந்தாலும் நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நோக்கியும் நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கும் தேங்காயோட விலை, தேங்காய் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்களும் தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்யுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமா செய்தித்தளங்கள்லையும் இலங்கையில அதிகமா பேசப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள். எனவே அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.